போதும் நிறுத்துங்கள். இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பிய நட்பு நாடு பிரான்ஸ். முதலில் நாம் அனைவரும் இடைக்கால போர் நிறுத்தத்தை தான் விரும்பினோம். ஆனால் தற்போது நிலைமை மாறிவிட்டது. இனி அனைவரும் நிரந்தர போர் நிறுத்தத்தை ஆதரிக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான். இஸ்ரேலை தீவிரமாக ஆதரித்த வல்லரசு நாடுகளில் ஒன்று பிரான்ஸ். தற்போது போர் நிறுத்தத்தை வலியுறுத்தும் இஸ்ரேலின் முதல் நட்பு நாடாக பிரான்ஸ் மாறியுள்ளது. பிபிசி நடத்திய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், ஹமாஸின் தீவிரவாத தாக்குதலை நாங்கள் கண்டித்தோம். இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் உரிமையை பெற்றுள்ளது என்று கூறினோம். ஆனால் இப்போது குண்டு வீசுவதை நிறுத்துங்கள் என்று கூறுகிறோம். அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகளும் இனி இதையே கூறுவார்கள் என்று நம்புகிறேன். முன்னதாக காசா தொடர்பாக நாங்கள் பாரிஸில் உச்சி மாநாடு நடத்தினோம். அதில் கலந்து கொண்ட அனைத்து உலக நாடுகளின் தலைவர்கள் மற்றும் முகமைகள் தெரிவித்த கருத்துக்கள் இரண்டு மட்டும்தான். ஒன்று, சண்டையை தற்காலிகமாக நிறுத்த வேண்டும். அடுத்தது, நிரந்தரமாக நிறுத்த வேண்டும் என்பதுதான். பொதுமக்கள் அனைவரும் தீவிரவாதிகள் என்ற எண்ணத்தை இஸ்ரேல் கைவிட வேண்டும். பொதுமக்கள் மீது குண்டு வீசப்படுகிறது, குழந்தைகள் மீது குண்டு வீசப்படுகிறது, பெண்கள் மீதும் குண்டு வீசப்படுகிறது. இதனை எந்த சட்டமும் அனுமதிக்காது. இஸ்ரேல் உடனே அனைத்தையும் நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இஸ்ரேல் தனது தாக்குதலை தொடங்கிய போது அதற்கு முழு ஆதரவு தெரிவித்து பாலஸ்தீன் ஆதரவு பேரணிகளுக்கு கூட கட்டுப்பாடுகளை விதித்த பிரான்ஸ் தற்போது தனது நிலைப்பாட்டை முழுமையாக மாற்றிக்கொண்டுள்ளது. இந்நிலையில் பிரான்ஸ் அதிபரின் பேச்சுக்கு அதிருப்தி தெரிவித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, உலக தலைவர்கள் கண்டிக்க வேண்டியது ஹமாஸைத்தான், எங்களை அல்ல. இன்று இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய ஹமாஸ் நாளை பாரிஸ் மீதும் நியூயார்க் மீதும் நடத்துவார்கள் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பதைப் போல சுமார் 12,000 பொதுமக்கள், 7,500 பெண்கள், குழந்தைகள் கொல்லப்பட்ட பிறகு சுமார் 30,000 பேர் காயமடைந்த பிறகுதான் பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு இஸ்ரேல் செய்வது தவறு என்று தெரிய வந்துள்ளது.